சரிகமபால பவித்ரா பாடிட்டு இருக்கும்போதே எஸ்பிபி சரண் பாட்ட நப்பாட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே பயங்கர ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் எஸ்பிபி அவர்களை கொண்டாடுறதுக்கான வாரம். கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே எஸ்பிபி சாரோட பாட்டை தான் எடுத்து பாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டிருக்க பவித்ரா எஸ்பிபி சாரோட பாட்டை எடுத்து பாடியிருக்காங்க. எஸ்பிபி சாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடலில் தான் பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் எடுத்து பாடியிருக்காங்க. பவித்ரா பாட ஆரம்பிக்கும் போதே எல்லா ஜட்ஜஸும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. பவித்ரா ஒரு கட்டத்தில் பாடிட்டே இருக்கும்போது எஸ்பிபி சரண் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப அழுக ஆரம்பிக்கவும் அந்த இடத்துல பாடிட்டு இருந்த பவித்ராவை எல்லாரும் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லா ஜட்ஜஸுமே அவருக்கு வந்து தண்ணி கொடுக்க, அவர் கண்ணை துடைச்சி விட அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்பிபி சரண் அவர்கள் பவித்ராவை அகைன் நீங்கள் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அப்போதுமே அவர் கண்ணு கலங்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த பாட்டை பாடி முடிச்சதுக்கப்புறம் எஸ்பிபி சரண் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, எங்கள் அப்பா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல் இது, அந்த பாடலை அவ்வளோ அருமையாக நீங்கள் பாடியிருக்கீங்க, நீங்கள் அந்த சரணத்துக்கிட்ட வரும்போதே எனக்கு அப்பா நினைவு வந்துருச்சு, அதனால தான் நான் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காரு. அண்ட் அங்கே இருந்த எல்லாருமே போயிட்டு எஸ்பிபி சரண் அவர்களுக்கு தங்களோட ஆறுதலை சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு எல்லா ஜட்ஜஸுமே அவங்க பாடிய பாடலுக்கு ரிசல்ட் சொல்லியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்பவே எமோஷ்னலான சம்பவங்கள் இந்த வாரம் வந்து சரிகமபா செட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் வெளிவந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் எல்லாருமே இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, பவித்ரா என்ன பாடல் எடுத்து பாடினாங்க, எதற்காக சரண் அழுதாரு அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நல்லா புரியுது. பவித்ரா வார வாரம் வந்து தன்னை மெருகேற்றிக்கிட்டே வராங்க. இதே மாதிரி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபைனல்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான அர்ஜுன் தாஸ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் கைதி படத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் அர்ஜுன் தாஸ். அவரோட வாய்ஸே அவருக்கு மிகப்பெரிய ஒரு இனிக்காக அமைஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து கதாநாயகனாகவும் வில்லனாகவும் ஏகப்பட்ட படங்களை நடிச்சு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக ஒரு அவார்ட் ஷோவில் அந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அர்ஜுன் தாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்கிட்ட வந்து படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் நான் கதை கூட கேட்காம அப்படியே நடிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து எனக்கு க்ளோஸ். நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமே அவர் தான். ஒருவேளை கைதி எனக்கு அவர் கொடுக்கல அப்படின்னா இந்த ஒரு லைஃப் கிடைச்சிருக்காது. அவர் என்னோட நண்பர். அவர் எந்த விஷயமே கேட்காம நீ இதை நடிடா அப்படின்னா நான் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு அந்த கேரக்டர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. லோகேஷ் கனகராஜுக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் இருந்த இந்த ஒரு பாண்டிங்க ரீசெண்டாக அவர் ஷேர் பண்ணியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.